வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க நண்பன் சிவதாண்டவம் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நண்பர்களே, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கையில ஒரு கண்ணாடி கோபுரம் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு கண்ணாடி கட்டியையும் மெதுவா அடுக்கி வானம் தொடும் அளவுக்கு ஒரு பெரிய கோபுரத்தை உருவாக்குறீங்க. அது ஒரு கோபுரம் இல்ல, அது உங்க உழைப்பு, உங்க கனவு, உங்க ஒழுக்கம்னு பல நல்ல பழக்க வழக்கங்களால உருவான உங்க வாழ்க்கையோட பெரிய கலைப்படைப்பு. ஆனா இப்போ அந்த கோபுரத்துல உங்களுக்கே தெரியாம ஒரு சின்ன விரிசல் விழ ஆரம்பிக்குது. கண்ணுக்கு தெரியாத அந்த விரிசல் மெல்ல மெல்ல பெருசாகி ஒரு கட்டிய மட்டும் இல்லாம அப்படியே மொத்த கோபுரத்தையே எப்படி சிதைச்சு தூள்தூளாக்குதுன்னு பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன பலவீனம், ஒரு சின்ன கவனக்குறைவு, ஒரு கெட்ட பழக்கம், அது எப்படி நம்ம வாழ்க்கையில நாம சிரமப்பட்டு உருவாக்குன பல நல்ல விஷயங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை, ஏன் நம்ம எதிர்காலத்தையே மொத்தமா அழிக்குதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா மக்களே? இது வெறும் ஒரு தியரி இல்ல. சரித்திரம் முழுக்க பல வெற்றியாளர்கள், பல சாமானியர்கள் இந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்துல சிக்குண்டு தங்கள் வாழ்க்கையே இழந்திருக்காங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த ஒரு கெட்ட பழக்கம் எப்படி ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி வந்து நம்மளையே நமக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குதுன்னு தான். வாங்க, இந்த ஆழ்ந்த உளவியல் மர்மத்துக்குள்ள இப்ப நாம முழுசா முங்கி போவோம். நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். அது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில நடக்கிற சண்டை. ஒரு பக்கத்துல அதிகாலையில எழுந்து உடற்பயிற்சி செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். புத்தகம் படிக்கணும், புது மொழியை கத்துக்கணும், பணத்தை சேமிக்கணும்னு பல நல்ல எண்ணங்கள். இன்னொரு பக்கத்துல அதிக நேரம் தூங்கணும், மொபைலை உருட்டணும், கண்டபடி சாப்பிடணும், உடனே காசு செலவழிக்கணும்னு பல சோம்பேறித்தனமான பலவீனமான ஆசைகள். இந்த சண்டையில நாம எதை ஜெயிக்க விடுறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையவே தீர்மானிக்குது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு கெட்ட பழக்கம் அது தனியா வர்றதில்ல. அது ஒரு ஒற்றை குதிரை வீரனா இல்லவே இல்லை. அது தன்னோட பின்னாடி ஒரு பெரிய படையோட தான் வரும். அது ஒரு டாமினோ விளைவு மாதிரி. ஒன்னு விழுந்தா அடுத்தடுத்தது தானா விழும். ஒரு சின்ன சின்ன விஷயம் அது எப்படி ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு இப்ப நாம ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். சரித்திரத்தோட பக்கங்களை புரட்டுனா தி கிரேட்னு பேர் வாங்கின மன்னர் அலெக்சாண்டரே நாம எடுத்துக்கலாம். இவரு உலகத்தையே ஜெயிக்கணும்னு கனவு கண்டவர். தன்னோட 20 வயசுல மன்னரானார். அப்புறம் என்ன, அடுத்த 10 வருஷத்துல பெர்ஷியா, எகிப்து, இந்தியா வரைக்கும் போய் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார். உலகத்தோட பெரிய மாவீரர்கள்ல ஒருத்தர்னா இவர்தான். இவரோட வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய ஒழுக்கம், கட்டுப்பாடு, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருந்துச்சு. தன்னோட வீரர்களோட சேர்ந்து கஷ்டப்பட்டு அவங்களோடையே சாப்பிட்டு அவங்களுக்காகவே போராடின ஒரு தலைவர். போர்ல எத்தனையோ காயங்கள், எத்தனையோ சவால்கள், அத்தனையும் தாண்டி ஜெயிச்சவர். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மாவீரனோட வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன பலவீனம் இருந்துச்சுங்க. அது என்ன தெரியுமா? அளவுக்கு அதிகமான மது பழக்கம். ஆரம்பத்துல ஒரு கொண்டாட்டத்துக்காக குடிச்சது அப்புறம் மெல்ல மெல்ல ஒரு பழக்கமா மாறிடுச்சு. வெற்றிகள் குவிய குவிய போதையில மூழ்கிறது ஒரு சாதாரண மாறிடுச்சு. அவருக்குள்ள இருந்த கட்டுப்பாடான குணம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சது. இது எப்படி நடந்ததுன்னு பாப்போம். ஒரு போர்ல ஜெயிச்சா வீரர்கள் கொண்டாடுவாங்கல்ல, அப்போ அலெக்சாண்டரும் அவங்களோட சேர்ந்து குடிப்பாரு. ஆரம்பத்துல இது ஒரு தலைவனா அவங்க கூட இருக்கணும்னு செஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா நாட்கள் போக போக இந்த கொண்டாட்டங்கள் அளவு கடந்து போச்சு. ஒரு கட்டத்துல குடித்து விட்டு முக்கியமான முடிவுகளை எடுப்பாரு. சில சமயங்கள்ல தன்னோட நண்பர்களோடையே வாக்குவாதம் செய்வாரு. அதுல ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு பாருங்க. தன்னோட நெருங்கிய நண்பனான கிளீடஸ் என்பவரை குடித்து விட்டு ஏற்பட்ட கோபத்துல அவரே கொன்னுட்டாரு. நினைச்சு பாருங்க மக்களே, உலகத்தையே ஜெயிக்கிற ஒரு மன்னர் தன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம தன்னோட உற்ற நண்பனையே கொல்றாருன்னா அந்த ஒரு கெட்ட பழக்கம் எவ்வளவு தூரம் அவரை மாத்தி இருக்கும். இந்த மது பழக்கம் அவருக்குள்ள பல நல்ல பழக்கங்களை அழிச்சது. ஒரு மன்னனுக்கு தேவையான கூர்மையான புத்தி, சரியான நேரத்துல முடிவெடுக்கும் திறன், பொறுமை, தன்னடக்கம், இதெல்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சது. குடிச்சு விட்டு தூங்குற நேரம் அதிகமாச்சு. அதனால காலையில சீக்கிரமா எழுந்து போர் திட்டங்களை வகுக்கிறது, நிர்வாக பணிகளை பார்க்கறதுன்னு பல நல்ல பழக்கங்கள் பாதிக்கப்பட்டுருச்சு. உடம்பும் மெல்ல மெல்ல வலுவிழக்க ஆரம்பிச்சது. கடைசி காலத்துல அவருக்கு அடிக்கடி காய்ச்சல், வலிப்பு நோயின்னு பல நோய்கள் வந்துச்சு.
32 வயசுலயே இளம் வயசுல அவர் இறந்ததற்கு காரணங்கள்ல இந்த அளவுக்கு அதிகமான மதிப்பழக்கமும் ஒரு முக்கியமான காரணம்னு சரித்திர ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு கெட்ட பழக்கம் ஒரு மாவீரனோட வாழ்க்கையும் நாட்டோட எதிர்காலத்தையும் எப்படி பாதிச்சதுன்னு பாத்தீங்களா? மக்களே, அலெக்சாண்டரோட இந்த கதை உங்களுக்கு என்ன உணர்த்துது? ஒரு சின்ன பழக்கம் கூட பெரிய ஆளுங்களோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் விளையாடும்? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். சரி, இந்த கெட்ட பழக்கம் எப்படி நம்ம மனசையும் உடம்பையும் ஆக்கிரமிக்குதுன்னு பாப்போம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்குங்க. நம்ம மூளையில டோபமைன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. நாம சந்தோஷமா இருக்கும்போது அல்லது ஒரு வெகுமதி கிடைக்கும் போது இது அதிகமா சுரக்கும் பாருங்க. ஒரு சாக்லேட் சாப்பிடும் போது, ஒரு புது மொபைல் வாங்கும் போது, ஒரு படம் பார்க்கும் போதுன்னு சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு தருணத்திலையும் டோபமைன் சுரக்கும். கெட்ட பழக்கங்கள் இந்த டோபமைன் சிஸ்டத்தையே அப்படியே ஹேக் பண்ணிடுது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஆரம்பத்துல ஒரு ஆசைக்காக நண்பர்களோட சேர்ந்து பிடிப்பாரு. சிகரெட் பிடிக்கும் போது ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்போ மூளையில டோபமைன் சுரக்கும். மூளை இந்த செயலை ஒரு வெகுமதியா எடுத்துக்குது. அப்புறம் ஒவ்வொரு முறையும் சிகரெட் பிடிக்கும் போது டோபமைன் சுரக்கும். இந்த சுரத்தல் நாளடைவுல ஒரு பெரிய அடிமைத்தனமா மாறிடும். மூளை இந்த சந்தோஷம் வேணும்னா சிகரெட் பிடின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் மொபைல அதிக நேரம் பயன்படுத்துறதும். நோட்டிபிகேஷன் வரும்போது, புது அப்டேட் பார்க்கும்போது, ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போதுன்னு சின்ன சின்ன டோபமைன் ஹிட்டுகள் கிடைக்கும். மூளை இந்த சந்தோஷத்துக்காகவே மொபைலை உருட்டச் சொல்லும். இது ஒரு விதமான போதை. இந்த போதை மெல்ல மெல்ல நமக்குள்ள ஒரு புதிய நரம்பியல் பாதையை உருவாக்கும். ஒரு புது பாதை உருவானதும் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு கெட்ட பழக்கம் எப்படி பல நல்ல பழக்கங்களை அழிக்குதுன்னு பார்ப்போம். இத ஒரு டோமினோ எஃபெக்ட் இல்லனா ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஒரு சின்ன பனி உருண்டை மலையிலிருந்து கீழே இறங்கும் போது பெருசாகி பெருசாகி ஒரு பெரிய பனிப்பகுதியவே அழிக்கிற மாதிரி தான். தூங்கி வழியும் பழக்கம் ப்ரோக்ராஸ்டினேஷன். காலையில சீக்கிரமா எழுந்து உடற்பயிற்சி செய்யணும்னு ஒரு நல்ல பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு நாள் இரவு தாமதமா தூங்குறோம், அது ஒரு கெட்ட பழக்கம். அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது உடற்பயிற்சி செய்யற மூடு இருக்காது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு நினைப்போம். அப்போ முதல் நல்ல பழக்கம் போயிடுது. உடற்பயிற்சி செய்யாததால உடல் சோர்வா இருக்கும். மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி வரும், ஐயோ செய்யலையேன்னு. அதனால அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு வித சோர்வு இருக்கும். சோர்வா இருக்கிறதால வேலையில கவனம் இருக்காது. படிக்கிற பழக்கம், ஒரு புது விஷயத்தை கத்துக்கிற பழக்கம் எல்லாம் தடைபடும். வேலையில கவனம் இல்லாததால முடிக்க வேண்டிய வேலைகள் தள்ளி போகும். அது ஒரு பெரிய டென்ஷனை கொடுக்கும். டென்ஷனா இருந்தா ராத்திரி சீக்கிரம் தூக்கம் வராது. மறுபடியும் லேட்டா தூங்குவோம். இது ஒரு சுழற்சியா மாறிடும். பாத்தீங்களா, ஒரு சின்ன லேட்டா தூங்குற பழக்கம் உடற்பயிற்சி, படிப்பு, வேலைன்னு எத்தனையோ நல்ல விஷயங்களை எப்படி அழிக்குதுன்னு. அளவுக்கு அதிகமான ஸ்கிரீன் டைம், மொபைல், லேப்டாப்ல அதிக நேரம் செலவு செய்யறது, இது இப்போ பலரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம். முதல் பாதிப்பு தூக்கம். ராத்திரி படுக்கும்போது மொபைலை உருட்டுவோம். மொபைல்ல இருந்து வர்ற நீல ஒளி நம்ம மூளையில தூக்கம் வர்ற மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறத பாதிக்கும். அதனால தூக்கம் வராது. லேட்டா தூங்குவோம். லேட்டா தூங்குறதுனால காலையில எழுந்திருக்க முடியாது. அப்புறம் என்ன, உடற்பயிற்சி, காலை உணவு எல்லாம் போயிடும். இரண்டாம் பாதிப்பு கவனம். மொபைல்ல அதிக நேரம் செலவு பண்றதுனால நம்ம மூளைக்கு சின்ன சின்ன டோபமைன் ஹிட்டுகள் கிடைக்கும். அதனால ஒரு பெரிய விஷயத்துல கவனம் செலுத்த மூளைக்கு கஷ்டமா இருக்கும். புத்தகம் படிக்க, நீண்ட நேரம் வேலை செய்ய, ஒரு புது விஷயத்தை கத்துக்க கவனம் கிடைக்காது. மூன்றாம் பாதிப்பு சமூக உறவுகள். நேர்ல மத்தவங்க கிட்ட பேசுறது, பழகிறது எல்லாம் குறைஞ்சிரும். மொபைல்லேயே இருப்போம். அதனால குடும்பத்துல, நண்பர்கள் கூட நல்ல உறவுகள் இருக்காது. மனசுல ஒரு தனிமை உணர்வு வரும். நான்காம் பாதிப்பு உடல் ஆரோக்கியம். அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால உடல் உழைப்பு இருக்காது. உடல் எடை கூடும், முதுகுவலி, கழுத்து வலி வரும். இதுவும் நல்ல பழக்கங்களான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கெடுக்கும். ஐந்தாம் பாதிப்பு பணச்செலவு. மொபைல்ல இருந்து அமேசான், பிளிப்கார்ட்னு பல விளம்பரங்கள் வரும். ஆசைப்பட்டு கண்டதையும் வாங்குவோம். அதனால பண சேமிப்பு இருக்காது. தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கும். மக்களே, இந்த ஸ்கிரீன் டைம் பழக்கம் உங்களோட வாழ்க்கையில எதையெல்லாம் பாதிச்சிருக்கு? ஒரு சின்ன கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். உங்க அனுபவங்களை கேட்க நான் ஆவலா இருக்கேன். இந்த கெட்ட பழக்கங்கள் வெறும் நம்மள பாதிக்கிறதோட நிக்கிறதில்ல, அது நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும்.
ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மது பழக்கம் இருந்தா அது அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா உறவுகளையும் எப்படி பாதிக்குதுன்னு பார்த்திருக்கோமா? சந்தோஷம் இருக்காது, சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்கும், பண பிரச்சனைகள் வரும், குழந்தைங்களோட படிப்பு பாதிக்கப்படும். எல்லாமே அந்த ஒரு கெட்ட பழக்கத்தால தான் நடக்கும். சரித்திரம் முழுக்க இப்படிப்பட்ட பல உதாரணங்கள் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பிரபல எழுத்தாளர் எட்கர் ஆலன் போ. அவரோட கதைகள் எல்லாம் ரொம்பவே மர்மமாகவும் திகிலாகவும் இருக்கும். இவர் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். ஆனா இவருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அதுவும் அளவுக்கு அதிகமான மது பழக்கம். ஆரம்பத்துல சும்மா ஒரு உத்வேகத்துக்காக குடிச்சாரு. ஆனா மெல்ல மெல்ல அது ஒரு அடிமைத்தனமா மாறிடுச்சு. அவரோட வாழ்க்கையில பல கஷ்டங்கள். மனைவி இளம் வயசுலேயே இறந்து போயிட்டா. அதனால அவருக்கு ரொம்ப சோகம். அந்த சோகத்தை மறக்கிறதுக்காக மேலும் மேலும் குடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த மது பழக்கம் அவரோட எழுத்த வாழ்க்கையையும் பாதிச்சது. சில சமயங்கள்ல நல்லா எழுதுவாரு, சில சமயங்கள்ல குடிபோதையில கண்டபடி எழுதுவாரு. பத்திரிகைகள்ல வேலை செய்வாரு. ஆனா மது பழக்கத்தால வேலையிலிருந்து நீக்கப்படுவாரு. பண பிரச்சனைகள் வரும், நண்பர்களோட உறவுகள் கெட்டு போகும். தன்னோட வாழ்நாள்ல பல முறை மது போதையில ரோட்ல மயங்கி விழுந்திருக்காரு. ஒரு கட்டத்துல வெறும் 40 வயசுலயே அவர் இறந்து போனாரு. அவரோட மரணத்துக்கு காரணம் இந்த மது பழக்கமும் அதனால வந்த உடல்நல குறைவும்னு தான் சொல்றாங்க. ஒரு ஜீனியஸ் எழுத்தாளரோட வாழ்க்கைய ஒரு கெட்ட பழக்கம் எப்படி நாசம் பண்ணுச்சுன்னு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் அழிவை ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மொபைலில் ரீல்ஸ் பார்க்குறோன்னு வச்சுக்குவோம். ஒரு வருஷத்துக்கு 365 மணி நேரம். இது ஒரு புது ஸ்கில்ல கத்துக்க, ஒரு புது மொழியை கத்துக்க, ஒரு நல்ல புக்கை படிக்க போதுமான நேரம். ஆனா அந்த 1 மணி நேரம் கெட்ட பழக்கத்தால போயிடுது பாருங்க. அதிக நேரம் ஸ்கிரீன் பார்த்துட்டு லேட்டா தூங்குறதுனால காலையில உடம்பும் மனசும் சோர்வா இருக்கும். ஒரு புது விஷயத்தை செய்யறதுக்கான சக்தி இருக்காது. அதனால மற்ற நல்ல பழக்கங்களான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு எல்லாம் அப்படியே போயிடும். ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகும் போது மனசுல ஒரு குழப்பம், ஒரு தெளிவின்மை இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாது. மூளை ஒரு விஷயத்துல நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாம போகும். அதனால வேலையில, படிப்புல பெரிய பாதிப்பு வரும். என்னால இந்த பழக்கத்தை விட முடியலையேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். தன்னம்பிக்கை குறையும். நான் ஒரு பலவீனமானவன்னு நினைப்போம். இது வேற எந்த நல்ல விஷயத்தையும் செய்யறதுக்கு ஒரு தடையா இருக்கும். கெட்ட பழக்கங்கள் சில சமயங்கள்ல நம்மள மத்தவங்களோடு இருந்து தனிமைப்படுத்தும். மது பழக்கம், சூதாட்டம் போன்ற பழக்கங்கள் குடும்பத்திலிருந்து பிரிக்கும். மொபைல் அடிமைத்தனம் நேர்ல பேசுறத குறைக்கும். சூதாட்டம், மது, சிகரெட், அளவுக்கு அதிகமான ஆன்லைன் ஷாப்பிங்னு பல கெட்ட பழக்கங்கள் பணத்தை பெரிய அளவுல அழிக்கும். சேமிப்பு இருக்காது, கடன் பிரச்சனை வரும். இது குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். சிகரெட், மது, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் உடல் நலத்தை பெரிய அளவுல பாதிக்கும். நோய்கள் வரும், மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும். இது ஒரு மனிதனோட வாழ்க்கை தரத்தையே குறைச்சிடும். மக்களே, இந்த அழிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இப்படி பல நல்ல விஷயங்களை அழிச்சிருக்கா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். இது மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய பாடமா இருக்கும். சில சமயங்கள்ல இந்த கெட்ட பழக்கங்கள் எவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு நமக்கு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, முன்னாள் அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன். இவரு அமெரிக்க வரலாற்றுல பல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு. சீனாவோட உறவை மேம்படுத்தினாரு. விண்வெளி ஆராய்ச்சியில நிறைய பங்களிப்பு செஞ்சிருக்காரு. ஆனா இவருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அதிகாரத்துக்கான அதீத ஆசை மற்றும் மற்றவங்களோட விஷயத்துல தேவையில்லாம தலையிடுறது. இது ஒரு சின்ன அரசியல் பழக்கமா ஆரம்பிச்சது. ஆனா மெல்ல மெல்ல ஒரு பெரிய சதித்திட்டமா மாறிச்சு. அதுதான் வாட்டர்கேட் ஸ்கேண்டல்னு சொல்லுவாங்க. நிக்சனோட ஆட்கள் தன்னோட அரசியல் எதிரிகளோட அலுவலகத்துல ரகசியமா ஒட்டு கேட்டாங்க. இந்த விஷயத்தை வெளியில வந்தப்ப அதை மூடி மறைக்க நிக்சன் பல தவறான முடிவுகளை எடுத்தாரு. பொய் சொன்னாரு, ஆதாரங்களை அழிக்க முயற்சி பண்ணாரு. இங்க பாருங்க, அதிகாரம் வேணும்னு நினைக்கிறது ஒரு கெட்ட பழக்கம் இல்ல. ஆனா அதிகாரத்துக்காக
எந்த எல்லைக்கும் போகலாம்னு நினைக்கிறது ஒரு கெட்ட பழக்கம். இந்த ஒரு கெட்ட பழக்கம் நேர்மை, வெளிப்படைத்தன்மை, மக்களின் நம்பிக்கை, பதவி மரியாதைன்னு பல நல்ல விஷயங்களை அழிச்சுது. கடைசில இந்த ஒரு காரணத்துக்காக அவர் தன்னோட அதிபர் பதவியையே ராஜினாமா செய்ய வேண்டியதா போச்சு. அமெரிக்க வரலாற்றிலேயே பதவி விலகிய ஒரே அதிபர் இவர்தான். அதிகாரத்துக்கான அதீத ஆசைங்கிற ஒரு கெட்ட பழக்கம் ஒரு நாட்டோட தலைவரோட வாழ்க்கையையும் நாட்டோட நற்பெயரையும் எப்படி பாதிச்சதுன்னு பாத்தீங்களா? இந்த கெட்ட பழக்கங்கள் எப்படி உருவாகுதுன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மூளை அந்த டோபமைன் சந்தோஷத்துக்காகவே மீண்டும் மீண்டும் அந்த கெட்ட பழக்கத்தை செய்ய சொல்லும். இது ஒரு அடிமைத்தனம். ஆனா இதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு கெட்ட பழக்கம் பல நல்ல பழக்கங்களை அழிச்சா ஒரு நல்ல பழக்கம் பல கெட்ட பழக்கங்களை அழிக்க முடியும். இதத்தான் கீஸ்டோன் ஹேபிட்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்ல ஒரு முக்கியமான கல்லை எடுத்துட்டா மொத்த வீடே இடிஞ்சு போற மாதிரி ஒரு முக்கியமான நல்ல பழக்கத்தை நாம தொடங்கும் போது அது மத்த நல்ல பழக்கங்களையும் தானா ஆரம்பிச்சு விடும். உதாரணத்துக்கு அதிகாலையில எழுந்து உடற்பயிற்சி செய்யற பழக்கம். இது ஒரு கீஸ்டோன் ஹேபிட். காலையில எழுந்ததும் உடற்பயிற்சி செஞ்சா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். புத்துணர்ச்சியா இருந்தா அன்னைக்கு நாள் முழுக்க ஆக்டிவா இருப்போம். ஆக்டிவா இருந்தா வேலையில கவனம் இருக்கும், படிக்க முடியும். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துப்போம். ராத்திரி சீக்கிரம் தூக்கம் வரும். மொபைல உருட்டுறது குறையும். மனசுல ஒரு தன்னம்பிக்கை வரும். பாத்தீங்களா, ஒரு சின்ன உடற்பயிற்சிங்கிற பழக்கம் தூக்கம், உணவு, படிப்பு, வேலை, தன்னம்பிக்கைன்னு எத்தனையோ நல்ல விஷயங்களை எப்படி மேம்படுத்துதுன்னு. இது ஒரு பெரிய யுத்தம் மக்களே, நமக்குள்ள நடக்கிற யுத்தம். இந்த யுத்தத்துல நாம ஜெயிக்கணும்னா முதல்ல நம்மளோட எதிரிய தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கெட்ட பழக்கம் நம்மள அதிகமா பாதிக்குது, அதுதான் நம்மளோட முதல் எதிரி. அந்த எதிரியை அடையாளம் கண்டு அதை அழிக்கிறதுக்கான திட்டத்தை வகுக்கணும். இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு சில வழிகள். உங்க வாழ்க்கையில எந்த கெட்ட பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, அது எதெல்லாம் பாதிக்குதுன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. சின்னதா ஆரம்பிங்க. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் மாத்த முடியாது. ஒரு சின்ன கெட்ட பழக்கத்தை விட முயற்சி பண்ணுங்க. உதாரணமா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மொபைல் பயன்படுத்த மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. மாற்று பழக்கத்தை உருவாக்குங்கள். ஒரு கெட்ட பழக்கத்தை விடும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும். மொபைல் பயன்படுத்தாத நேரத்துல ஒரு புத்தகத்தை படிக்கலாம், ஒரு நண்பரோட பேசலாம், இல்லைனா ஒரு பாட்டு கேட்கலாம். சூழலை மாற்றுங்கள். கெட்ட பழக்கத்தை தூண்டும் சூழலை விட்டு விலகி இருங்க. சிகரெட் பிடிக்கிற நண்பர்களோட பழகிறத குறைக்கலாம். அதிக நேரம் தூங்கணும்னு நினைச்சா அலாரம் அடிச்சதும் பெட்டை விட்டு வெளியே வந்துடணும். பொறுமை. பழக்கத்தை மாத்துறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு நாள்ல எல்லாம் மாறிடாது. தோல்வி வந்தாலும் கவலைப்படாதீங்க, மீண்டும் முயற்சி செய்யுங்க. உதவி கேளுங்க. உங்களால தனியா வெளியே வர முடியலனா குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட, நண்பர்கள் கிட்ட, இல்ல ஒரு ஆலோசகர் கிட்ட உதவி கேளுங்க. மக்களே, நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பயணம். இந்த பயணத்துல பல சவால்கள் வரும், போகும். நம்மளை ஜெயிக்க வைக்கிறதும் தோற்கடிக்கிறதும் நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான். ஒரு கெட்ட பழக்கம் நம்மளை அழிக்கும் சக்தி கொண்டது. அதே போல ஒரு நல்ல பழக்கம் நம்மளை உயர்த்தும் சக்தி கொண்டது. இந்த வீடியோல நாம பார்த்த ஒவ்வொரு சரித்திர சம்பவமும், ஒவ்வொரு உதாரணமும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு கெட்ட பழக்கத்தால நம்ம வாழ்க்கை எப்படி வீணாகி போகும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பாடத்தை உணர்த்துது? நீங்க உங்க வாழ்க்கையில எந்த கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு எந்த நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்க போறீங்க? உங்களுடைய முடிவுகளை கமெண்ட் பாக்ஸ்ல தூள் கிளப்புங்க பாப்போம். உங்க கருத்துக்களை கேட்க நான் ஆவலா இருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? மனித உளவியல், சரித்திர ரகசியங்கள், சுய முன்னேற்ற குறிப்புகள்னு பல விஷயங்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து பேச போறோம். அப்போ என்ன பண்றீங்க? உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் நண்பன். டாடா, பை பாய்.